நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். கோவிந்த், வணக்கம். கோவிந்த் எங்க? வணக்கம். என்னாச்சு? ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அம்மா, அவர் அரசவைக்கு போயிருக்காரு. மறுபடியும் அவரை நாட்டை விட்டு தள்ளி வச்சுட்டாங்களா என்ன? என்னக்கா நீங்க? இந்த உலகத்திலேயே அந்த ஒரு பிரச்சனை மட்டும்தான் இருக்கா? நீங்க கோவிந்த கூப்பிடுங்க. ஏன் கூப்பிடணும்? அடடா அனந்தா, நீ இங்கே வந்துட்டியா? அப்படின்னா நீயே சொல்லு. அக்கா கிட்ட நான் சொல்லிட்டு வெளியில போலான்னு ஒரு பொய்யே தயார் பண்ணி வச்சிருந்தேன். அப்புறம் உன்னை திருட்டுத்தனமா பாக்கணும்னு ஒரு திட்டம் தயார் பண்ணி வச்சிருந்தேன். இப்ப என்ன பண்றது? உங்க பொய்யையும் உங்க திட்டத்தையும் மடிச்சு தலகாணி கடையில வச்சிருங்க. அங்க என்னோட அண்ணா எனக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணிட்டாரு. நீ இத சொல்லதான் இங்க வந்தியா? அப்புறம் நீ ஏன் வெறும் கையோட வந்திருக்க? இது சந்தோஷமான விஷயம். இனிப்பு ஏன் கொண்டு வரல? கோவிந்த், நீ என் கூட விளையாடுறியா என்ன? ஒரு வேளை எனக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம காதல் என்ன ஆகுறது? அட ஆமா, இத பத்தி நான் யோசிக்கவே இல்லை. இப்ப நம்ம என்ன பண்றது? உங்க அண்ணன் என்னமோ பெரிய இவ மாதிரி இங்க வந்து எங்களை மிரட்டிட்டு போறான். ஆனா நீ இங்க உன் கல்யாணத்துல பிரச்சனை பண்றதுக்காக கோவிந்த தூண்டி விடுறியா? ஏய், இங்க பாரு, நீ கோவிந்த மறந்துரு. ஆனா கோவிந்தால என்ன மறந்துட்டு இருக்க முடியுமா? நாங்க அவனுக்காக ஒரு அழகான பொண்ணு தேடுவோம். ஆனா உங்க கண்ணு முன்னாடி இருக்கிறவளை தேட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? ஒரு விஷயம் சொல்லு, என் தம்பிக்கு உனக்கு நான் ஏன் கல்யாணம் பண்ணி வைக்கணும்? ஏன் பண்ணணும்? கடைசி முறை சொல்றேன், உன்னால எப்பவும் இவனோட மனைவியா ஆகவே முடியாது. நாகராஜா, எனக்கு பேய பார்த்து அவ்வளவா பயம்லாம் இல்ல. நான் பேய பார்த்து பயப்படலாம் மாட்டேன். ஆனா நான் என்ன நினைச்சேன்னா, நம்மளுடைய இந்த ரகசியம் அந்த பேய்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சேன். கருடா, நான் கூட அப்படித்தான் நினைச்சேன். சரி, புரிஞ்சுது. இப்ப சொல்லுங்க, விஷயம் என்ன? விஷயம் என்னன்னா, ராஜகுரு தத்தாச்சாரியாரோட தங்க அனந்தலட்சுமி கல்யாணம் செஞ்சுக்கிறதுக்கு சம்மதிச்சுட்டா. ஆனா இதுவரைக்கும் ஒரு நல்ல பையன் கிடைக்காம இருந்தான். ஆனா இப்ப அவனும் கிடைச்சிட்டான். ஒரு செல்வந்த குடும்பத்தோட ஒரே மகன். ரொம்ப நல்ல விஷயம். ஆனா இப்ப நாம ரொம்ப கவனமா இருக்கணும். அப்பதான் இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கும். சரி, அதெல்லாம் போகட்டும். இப்ப எல்லாம் நல்லாதான் நடக்குது. நான் இப்ப புறப்படுறேன். இந்த குரு தத்தாச்சாரியார் இருக்காரு, அவர் தங்கச்சி கிட்ட வெளியில வரக்கூடாதுன்னு சத்தியம் வாங்கிட்டு வந்திருக்காரு. பண்டிதர் ராமகிருஷ்ணரும் தான் மச்சாங்கிட்ட வெளியில வரக்கூடாதுன்னு எச்சரிக்கையை விட்டுட்டு வந்திருக்காரு. ஆனா அவன் கேட்டானா இல்லையானதான் தெரியல. நிலைமை இன்னும் நம்ம கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. நாம இந்த கட்டுப்பாட்டை நம்ம கையை விட்டு போக விடக்கூடாது. அப்படி உன்கிட்ட விசேஷமா என்ன இருக்கு? நான் எதுக்காக என்னோட ஒரே தம்பிய உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்? நீயே சொல்லு. உங்களோட ஒரே தம்பியை எதுக்காக நீங்க எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க போறீங்க? என்கிட்ட அப்படி என்ன இருக்கு? இந்த கோவிந்த் மேல காதல் தான் இருக்கு. ஆனா இத தவிர என்கிட்ட இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. உதாரணத்துக்கு 50 காணி நிலம். 50 காணியா? அந்த நிலத்துக்கு நான் மட்டும்தான் சொந்தக்காரி. அப்புறம் ஒரு வீடு, பெரிய வீடு. அத பராமரிக்கிறதுக்கு அங்க நிறைய பணியாட்களும் இருக்காங்க. அது எல்லாத்துக்கும் நான் ஒருத்தி தான் சொந்தக்காரி. சரி, உங்க வீட்டுக்கு பழங்கள் எங்க இருந்து வருது? சந்தையில இருந்து. எங்களுக்கெல்லாம் தானாவே வந்துரும். எங்களோட தோப்புல இருந்து வந்துரும். உண்மையை சொல்லணும்னா அந்த எல்லா தோப்புகளுக்கும் நான் ஒருத்தி தான் சொந்தக்காரி. சரி, நீங்க அரிசி எங்க இருந்து வாங்குறீங்க? அதுவும் சந்தையில இருந்துதான். அதுவும் எங்களுக்கு தானா வந்துரும். நேர கிடங்குல இருந்தே வந்துரும். அந்த கிடங்குக்கும் நான் மட்டும்தான் சொந்தக்காரி. அந்த கிழவன் தத்தாச்சாரியாரை பார்த்தா இந்த அளவுக்கு செல்வம் இருக்க மாதிரிலாம் எனக்கு சுத்தமா தோணவே இல்ல. எப்படி தோணும்? அதான் அவரோட எல்லா சொத்தையும் அவரோட ஒரே தங்கச்சி, அதாவது என் பேர்ல எழுதி வச்சுட்டாரே.
அதுக்கெல்லாம் நீ மட்டும் எப்படி சொந்தக்காரியா இருக்க முடியும்? உனக்கும் கோவிந்த்க்கும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் மாறிடும்ல. ஆ, எல்லாம் கோவிந்துக்கு சொந்தமாயிடும். எங்க அண்ணனும் இதையே தான் நினைக்கிறாரு. எனக்கு கணவரை வர போறவரு என் கூட சேர்த்து என்னோட எல்லை இல்லாத செல்வத்தையும் பாத்துக்கணும்னு நினைக்கிறாரு. அம்மா, இவளால என் தம்பிக்கு நிறைய சொத்து கிடைக்க போகுது. இதனால என் மகனுக்கும் நிறைய லாபம் இருக்கு. அந்த தத்தாச்சாரியார் தினமும் போடுற சதியில இருந்து என் மகனுக்கு ஒரு விடுதலை கிடைக்க. ஆமாமா, உங்களுக்கும் விருப்பம் தானே? இந்த சம்மந்தத்துக்கு நாங்க ஒத்துக்கிறோம். அடடா, பேராசை வாழ்க்கையே அழிச்சிரும் சொல்லுவாங்க. சில நேரங்கள்ல சிலருக்கு வாழ்க்கையை கொடுக்கவும் செய்து. ஆனா என்ன பிரச்சனைனா, நாளைக்கு ஒரு வசதியான பையன் என்ன பொண்ணு பார்க்க வரான். இப்ப நாம என்ன பண்றது கோவிந்த்? இப்போதைக்கு என் மனசுல இருக்கிறதெல்லாம் எப்படியாவது உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு தான். எனக்கும் உன்னதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையா இருக்கு. ஆனா அது எப்படி நடக்கும்? நாங்க பண்ணி வைக்கிறோம். இங்க பாரு அனந்தா, ஒரு விஷயம் உடையுதுன்னா சேர்த்து வைக்கவும் முடியும். நாங்க அந்த செல்வந்தனோட மகன் கூட இந்த கல்யாணத்தை உடைச்சு எங்க கோவிந்துக்கும் உனக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடுறோம். இங்க பாரு கோவிந்த், நாளைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்ததும் நீ பெரிய பிரச்சனையை உண்டாக்கணும். அந்த பிரச்சனையை பார்த்துட்டு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ஓடிடணும். அதுக்கப்புறம் அவங்க விஜயநகரம் பக்கம் வரக்கூட யோசிக்கணும். சாரதா, இன்னைக்கு நான் ரொம்ப சோர்ந்துட்டேன். கடவுளே, ஏய், இவ 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 இங்க என்ன பண்றா? அத நான் சொல்றேன் மாமா. சொல்லு. ஆனந்தா கிட்ட கேட்டுட்டு சொல்றேன் மாமா. நீங்க என்ன பண்றேன்னு சொல்லு, மாமா கிட்ட போய் சொல்றேன். எனக்கு கல்யாணம் முடிவாயிடுச்சு. நான் கூட இத சொல்லதான் வந்தேன். அப்படியா? இப்படி வா, இப்படி வா. அனந்தலட்சுமி, உங்க கல்யாணம் நிச்சயமானது ரொம்பவே சந்தோஷமான விஷயம். இன்னைக்கு கல்யாணம் முடிவா இருக்கு, நாளைக்கு கல்யாணமே ஆயிடும். ஆனா இனிமே நீங்க எங்க வீட்டுக்கிட்ட எல்லாம் வரவே கூடாது. அதோட கோவிந்த் கிட்ட வரவே கூடாது. இப்ப நீங்க எந்த வழியா இங்க வந்தீங்களோ அதே வழியா திரும்ப போயிடுங்க. போங்க. நீங்க எதுக்காக அனந்தோட கல்யாணத்துல இவ்ளோ ஆர்வமா இருக்கீங்க? அப்பதான் அவளும் சந்தோஷமா இருக்க முடியும், நாமளும் சந்தோஷமா இருக்க முடியும். இங்க பாருங்க, அந்த பையன் அவளுக்கு பொருத்தமானவன் இல்ல. உனக்கு எப்படி தெரியும்? நீ பேசுறத பார்த்தா வருஷ கணக்கா அவன் கூடிய வளர்ந்த தங்கச்சி மாறல பேசுற. நான் யாருக்கும் தங்கச்சிலாம் இல்ல, எனக்கு அண்ணன்லாம் யாரும் இல்ல. எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு தம்பி. நான் சொல்றதுக்கான காரணம், கல்யாணத்துக்கு அப்புறம் நான் கஷ்டப்படுற மாதிரி அவ கஷ்டப்படக்கூடாதுன்னு தான். வருங்காலத்துல என்ன நடக்கும்? நீ சொன்னதுக்கான அர்த்தம் என்ன? இந்த மாதிரி கஷ்டப்படக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்? நீ சொல்றதுக்கான அர்த்தம் நீ என் கூட இருந்ததுனால. அம்மா, என்ன பாத்துட்டு இருக்கீங்க? ஏதாவது சொல்லுங்க. கணவன் மனைவி சண்டைக்குள்ள வந்து பேசி நான் என்னோட மௌன விரதத்தை கலைக்கணுமா? கோவிந்த பத்தி பேசிட்டு இருக்கோம், நீ எதுக்குடா நடுவுல வர? ஆமா மாமா, ஒருவேளை அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அப்புறம் நான் என்ன பண்றது? என்ன வேணாலும் பண்ண, ஆனா அவளுக்கு நல்லது நடக்கும். மாமா, நீங்க தானே சொன்னீங்க நல்லது பண்ணா நல்லதே நடக்கும்னு. அதனால நான் நாளைக்கு நல்லது பண்ண போறேன். யாருக்கு? எனக்கு தான். எப்படி? அது என்னன்னா, நாளைக்கு அனந்தாவை பாக்குறதுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்க. சுதா, எங்க அவன்? இன்னும் ஏன் அவன் வரல? அட, அவன் வந்துருவான். விஜயநகரத்துடைய சந்தையில அவன் புது துணி வாங்க போயிருக்கான். நேத்து நீங்க தானே சொன்னீங்க பொண்ணு பார்க்க போறோம், புது துணி எல்லாம் வாங்கணும்னு. சூரியன் மறைய போகுது. சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னு தெரியும்ல? அப்பா, நான் வந்துட்டேன். இதோ உன் மகன் வந்துட்டான். பொழுது சாயறதுக்கு முன்னாடியே நான் என்னோட எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் அப்பா. நீ வேற என்ன பண்ணுவ? சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் தான் உனக்கு கண்ணு தெரியாம போயிடுமே. போய் சீக்கிரம் கதவை மூடிட்டு வா போ.
ஏய் உடனே போய் கதவை மூடிட்டு வா. நைனீஸ்வர், அட சாயங்காலம் வரைக்கும் இங்க கதவு தானே இருந்துச்சு. இந்த தூணி எங்க இருந்து வந்துச்சு? தூணு அங்கே தான்டா இருந்துச்சு. நீ தான் வழி மாறி போயிட்ட. மகனே, ஐயோ, இங்க பாரு உன்னோட மகனை. இப்படி ஒரு மகனை பெத்து வச்சிருக்க. என்னது? பகல் நேரத்துல அர்ஜுனன் மாதிரி இவனுக்கு குறி சரியா தெரியுது. என் சட்டைக்குள்ள எவ்வளவு காசு இருக்குன்னு சரியா சொல்லிடுறான். ஆனா ராத்திரியில இவனுக்கு கண்ணே தெரிய மாட்டேங்குது. ஆ, சரி, வா வா வா, இங்க உட்காரு. நீங்க தானே அவனுக்கு மகாபாரத கதை சொல்வீங்க. பகல்ல அர்ஜுனன் கதை, ராத்திரியில அசுரன் கதை. இது அதுக்கான பலன்தான். நீங்க இவனுடைய அப்பாவா இருந்துகிட்டு இவனையே தப்பா பேசாதீங்க. இதுல இவனோட தப்பு என்ன இருக்கு? ஐயோ, நீ அவனோட தப்ப விடு. ஆனா நாம எந்த தப்பும் பண்ணக்கூடாது. ஞாபகம் இருக்குல்ல, நாளைக்கு மதியம் நாம தத்தாச்சாரியாரோட வீட்டுக்கு போகணும். ஞாபகம் வச்சுக்கோ. அங்க போனதும் எப்படியாவது கல்யாணத்தை நிச்சயம் பண்ணிடணும். நமக்கு தான் சுபமங்கலம் எல்லாத்தையும் சொல்லிட்டாரே. அவரோட தங்கச்சி ரொம்ப அழகா இருப்பாளாம். இந்த கல்யாணத்தால நமக்கு நிறைய லாபம் கிடைக்க போகுது. அப்படியா? ஆனா ஒண்ணு ஞாபகம் இருக்கட்டும், எல்லா வேலையும் சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னாடியே முடிஞ்சிடணும். சூரியன் அஸ்தமனம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ, அப்புறம் நமக்கு பொண்ணே கிடைக்காது. நாளைக்கு மதியானம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க என்ன பார்க்க வராங்க. எனக்கு அலங்காரம் பண்றதுக்கு நீங்க 2 பேரும் சீக்கிரம் வந்துருங்க. என்ன அப்பாக்கும் பெண்கள் மாதிரி ஒட்டு கேக்குற பழக்கம் வந்துருச்சா என்ன? இங்க பாரு கோவிந்த், நீ மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு முன்னாடி நமக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லு. அப்படியா? எப்போ நடந்துச்சு? அப்புறம் ஏன் என்னை என் கல்யாணத்துக்கு கூப்பிடவே இல்லை? கோவிந்த், நீ சொன்னா மட்டும் போதும். அப்புறம் அண்ணனை நான் பாத்துப்பேன். ஆனா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இத கேட்டப்புறம் இங்க இருக்க மாட்டாங்க. அப்படியே ஓடி போயிடுவாங்க. அதெல்லாம் சரி. ஆனா அம்மா, அவர் என்ன பண்றது? அவனை பத்தி நீ கவலைப்படாத. சின்ன வயசுல அவனை விட்டுட்டு நான் வெளியே போகும்போது அவனை நல்லா சாப்பிட வச்சு தூங்க வச்சிருவேன். நீயும் அவனுக்கு சாப்பிட நிறைய கொடு. அப்புறம் அவனே தூங்கிடுவான். அதுக்கப்புறம் கதவை நான் மூடிடுறேன். சரிங்கம்மா. சரி. கருடா, இந்த மரத்துல பேய் இருக்காதுன்னு எப்படி உறுதியா சொல்றீங்க? என் வாயாலதான். ஆனா மெதுவா சொல்லுங்க நாகராஜர். உங்ககிட்ட இன்னொன்னு கேட்கணும்னு இருந்தேன். இந்த நேரத்துல எதுக்காக என்ன இங்க வர சொன்னீங்க? ஏன்னா நமக்கு பிரச்சனை வரப்போகுது. அப்படின்னா வெளியில வாங்க. ஒரு விஷயம் சொல்லுங்க, குருவோட தங்கச்சி எங்க? வீட்ல. வீட்ல இருக்கிறது சரி, ஆனா யாரோட வீட்ல அது தெரியுமா? யார் வீட்ல? பண்டிதர் ராமகிருஷ்ண வீட்ல. என்னது? அவனோட வீட்ல இருக்கிறது பரவாயில்ல, ஆனா அவங்க ஒரு திட்டம் போட்டிருக்காங்க. திட்டம் போட்டது பரவாயில்ல, ஆனா ஒருவேளை அவங்க திட்டம் நிறைவேறிடுச்சுன்னா அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும். நான் சொல்லிட்டேன். அது மட்டும் இல்ல, இந்த கல்யாணம் நிக்க கூடாது, அவ்வளவுதான். நானும் அதை தையா நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா இதுக்காக மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை கூட்டிக்கிட்டு குரு வீட்டுக்கு நான் தான் தரகரா வர வேண்டியதா இருக்கும். அது சரி. ஆமா, அப்படி நீங்க தரகர் வேஷத்துல வந்தீங்கன்னா அந்த சுபமங்கலம் என்ன வேஷத்துல வருவா? தெரியல, அவருக்கு புரிய வைக்கதான் இங்க கூப்பிட்டிருக்கேன். வந்துட்டு இருப்பாரு. அங்க பாருங்க வராரு. அவரு வர தாமதிக்க மாட்டாரு. நீங்க போய் ஒளிஞ்சுக்கோங்க. போங்க போங்க. என்ன நீங்க இந்த நேரத்துல என்ன எதுக்காக இங்க கூப்பிட்டிருக்கீங்க? இங்க பாருங்க, நாளைக்கு குருவோட வீட்டுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை கூட்டிக்கிட்டு நீங்க போக கூடாது. ஏன்? ஏன்னா நான் அங்க போகணும். நீங்க என்ன சொல்றீங்க புரியலையே. நீங்க ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிறீங்க? இந்த ஏழையோட தட்டுல இருந்து சாப்பாட்டை பறிக்கிறீங்க. உங்களை பார்க்கும்போது நீங்களே எனக்கு போட்டியா வந்துட்டீங்க போல இருக்கே. சரி, இப்போ நாம ஒண்ணு பண்ணுவோம். வர தட்சணையில ஆளுக்கு பாதி பாதியா பிரிச்சுப்போம். என்ன சொல்றீங்க? ஏன்னா வரனு தேர்னது நான் தானே. ஆனா கல்யாணம் முடிவானதானே உங்களுக்கு தட்சணை கிடைக்கும். நாளைக்கு தட்சணையையும் கல்யாணத்தையும் நான் முடிவு பண்றேன், சரியா? சரி. ஆனா தட்சணையில பாதி பாதி. தட்சணை பின்புறத்துல கிடைச்சிரும். பின்புறத்துலயா? அதாவது என் வீட்டோட பின்புறத்துல கதவு இருக்குல்ல, அங்க வாங்க கொடுக்கறேன். இப்ப கிளம்புங்க. சரி சரி. இப்ப இந்த திருமணம் நிச்சயமா நடக்கும். என்ன ஆனாலும் சரி, இந்த கல்யாணத்தை நம்ம 2 பேரும் நடத்திய தீரணும்.
அனந்தா, இங்க பாரு, இது என்னோட அம்மா எனக்காக ஆசையா கொடுத்த ஆரம். இத நீ என்னோட ஞாபகமா வச்சுக்கோ. இத்தனை நாளா நீ எனக்கு நாத்தனாரா இருந்த, ஆனா இனி அப்படி இருக்க மாட்டேன். இன்னொருத்தருக்கு மனைவியாக போறேன். இவ பேசிக்கிட்டே இருக்கா, கொஞ்சம் தண்ணி கொடு. எப்படியாவது இவளோட மனச மாத்தி நம்ம திட்டத்தை சொல்லணும். சரிங்கம்மா. குருமாதா, தண்ணி. எனக்கா? ஆமா. நன்றி. எப்படியோ கல்யாணம் எல்லாம் சொர்க்கத்துல தான் நிச்சயிக்கப்படுது. ஆனா திருமணத்துக்கு முக்கியமான காரணம் என்ன சொல்லுங்க? எல்லா நல்ல விஷயங்களுக்கான காரணம் அந்த கடவுளோட கருணை. இவ எப்பவும் பூஜையிலே தான் இருப்பா. இவள பூஜையில இருந்து வெளியே கொண்டு வா. கருணை எல்லாம் அந்த கடவுளோடது. ஆனா திருமணத்துக்கு முக்கியமானது காதல். அதான் நீங்களும் பண்றீங்கல்ல, குருவை பக்தியோட காதலிக்கிறீங்க. அது என்னவோ உண்மைதான். குரு ஏற்கனவே குருடா இருக்காரு. அவருக்கு அனந்தாவோட காதல் தெரிய மாட்டேங்குது. என்னது? அது ஒருவேளை நீங்க அனந்தாவை அவ காதலிக்காத ஒருத்தர் கூட கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்கன்னா அப்புறம் என்ன ஆகும்? என்னாகும்? அப்புறம் இந்த கல்யாணம் என்னமோ நடக்கும் தான். ஆனா அதுக்கப்புறம் நான் இந்த உலகத்தை விட்டே போயிடுவேன். சிவ 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 சிவா, இப்படி எல்லாம் பேசாத அனந்தா. குருமாதா, அப்படி நடந்துச்சுன்னா எல்லா பழியும் உங்க மேலதான் வரும். எல்லா பாவத்தையும் உங்க தலை மேலதான் போட்டுருவாங்க. அப்போ நான் என்ன செய்யணும், நீங்களே சொல்லுங்க. நாங்க சொல்றோம். முதல்ல நாம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். வரப்போற மாப்பிள்ளைய அனந்தாக்கு பிடிக்குதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும். மத்ததையெல்லாம் திட்டப்படி பாத்துக்கணும். இல்ல விதிப்படின்னு விட்டுறணும். அப்ப சரி, நான் எல்லாத்தையும் உங்ககிட்டயே விட்டுடுறேன். இதுக்கு பேர் தான் தலை எழுத்துங்கிறது. எனக்கு 2 சிஷ்யருங்க இருக்கானுங்க. ஆனாலும் எல்லா வேலையும் நானே செய்யறேன். வணக்கம் குருஜி. வாங்க, ஆயுசு 100 தான் உங்களுக்கு. ஆனாலும் முட்டாளுங்க. காலையில இருந்து எங்கடா காணாம போயிருந்தீங்க? இல்ல குருஜி, நாங்க காணாம போகல. நாங்க நீங்க சொன்ன மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம். நீங்க எதனா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்களா இல்லையான்னு பார்க்க சொன்னீங்க. அதைத்தான் நாங்க பாத்துக்கிட்டு இருந்தோம். ஆமா குருஜி, நீங்க சொன்னதுல நாங்களும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோம். இந்த ராஜ்யத்துல மட்டும் இல்ல, இந்த முழு ராஜ்யத்துக்கு வெளியவும் தேடி பார்த்தோம். அப்புறம் தான் எங்க 2 பேருக்கும் தெரிய வந்துச்சு அவங்க இன்னும் வரலன்னு. ராஜ்யத்துக்கு வெளியவே போயிட்டீங்களா? சாப்பிடு. நீங்க முட்டாளுங்க இல்லடா, அடி முட்டாளுங்க. நீங்க இவ்வளவு தூரம் போய் தேடி இருக்க வேண்டிய அவசியமே இல்லையே. உங்களுக்கு இருக்கிற மூளையில ஒரு 1/2% பயன்படுத்தி இருந்தா கூட போதும். பயன்படுத்துறதுனா என்ன குருஜி? ஓ, பயன்படுத்துறதே என்னன்னு தெரியாதா? இருங்க காட்டுறேன். என் அருமை சிஷ்யன்களா, இதோ இருக்க என் கையில இத வச்சு பயன்படுத்துறதுனா என்னன்னு உங்களுக்கு சொல்லி தரேன். ஐயோ குருஜி, வேணாம் குருஜி. உங்களை இந்த சுபமங்கலம் இன்னும் வரலன்னு நினைக்கிறேன். வந்துட்டேன். வணக்கம் கோட்டேஸ்வர் ராவ் அவர்களே. வணக்கம், சொல்லுங்க. உங்க எல்லாருக்கும் சுபமங்கலத்தோட புது வணக்கங்கள். நல்ல சம்பந்தத்தை பாருங்க, கல்யாணத்தை பண்ணிக்கோங்க, சந்தோஷமா இருங்க. அட, நீங்க வணக்கம் சொல்ற விதமும் புதுசா இருக்கு. நீங்களும் பார்க்க புதுசா இருக்கீங்க. அது என்னன்னா கோட்டேஸ்வர் ராவ் அவர்களே, வயசு ஆக ஆக மனுஷனும் மாறிடுறான் இல்லையா? அப்படியா? எனக்கு ஒண்ணும் அப்படி இல்லையே. பகல் இரவா மாறின உடனே எல்லாம் மாறிடுது. சுபமங்கலம் இப்படி எங்களை வாசலே நிக்க வைப்பீங்களா? அட இல்ல, வாங்க உள்ள வாங்க. நில்லுங்கடா. மகனே, உனக்கு எல்லாம் சரியா தெரியுது. ஆமாப்பா, அங்க பாத்தீங்களா ஒரு காலனி என்ன நோக்கி வந்துகிட்டு இருக்கு. அதான் உனக்கு வர்றது நல்லா தெரியுது இல்ல, அப்புறம் ஏன் குடியல? இதுல இருந்து தப்பிச்சிருக்கலாம் தான். ஆனா இது தெளிவா தெரியுதுன்னு நான் எப்படி உங்களுக்கு நிரூபிக்கிறது? சுபமங்கலம், என்ன வரவேற்பு இது?
அதாவது என்னன்னா உங்களை வரவேற்கிறதுக்காகத்தான் இந்த ஏற்பாடெல்லாம் நாங்க செஞ்சுக்கிட்டு இருந்தோம். அது இந்த பாதுகையில இருந்த முள்ள எடுத்தேன், முள்ளுக்கு பதிலா பாதுகையை வீசிட்டேன். அவ்வளவுதான். மன்னிச்சிருங்க. வாங்க ஐயா, வாங்க உட்காருங்க. ரொம்ப நன்றி. மத்ததெல்லாமே சரி, ஆனா இங்க இருக்காரே இவர் யாரு? என்ன பார்த்தா தெரியலையா? நான் தான் சுபமங்கலம். முதல்ல நீங்க தான் என்னை தேடி கூட்டிட்டு வந்தீங்க. அதுக்கப்புறம் இப்போ நான் ஒரு சம்மதத்தை கொண்டு வந்திருக்கேன். ஆனா நீங்க வித்தியாசமா இருக்கீங்களே. அது என்னன்னா, வயசு ஆக ஆக மனுஷனும் மாறிடுவான். அது எப்படி இந்த 2 நாள்ல ஆளும் வயசாகி மொத்தமா மாறிட்டீங்க? இதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவர் யாருன்னு எனக்கு தெரியுதே, கருடன். அதாவது அந்த அளவுக்கு மாப்பிளையை தேடக்கூடிய சுபமங்கலம். ஆமா, நன்றி நாகராஜா. ஆனா நீங்க எதுக்காக உங்க முகத்தை மறைச்சிருக்கீங்க? அது என்னன்னா, காத்துல நிறைய மாசு இருக்கு இல்லையா, அதனாலதான். சரியா சொன்னாரு. ஆனா நீங்க 2 பேரும் கேள்வி கேட்கறத பாக்கும்போது இங்க பார்க்க வந்தது பொண்ணு இல்ல, என்னதான் போல இருக்கே. இப்ப எனக்கு என்னவோ சீக்கிரமே பொண்ண மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு காட்டணும்னு நினைக்கிறேன். ஆமா சீக்கிரம். இந்த சூரியனை நம்ப முடியாது, அது எப்ப மறையும்னே தெரியாது. நான் உங்க 2 பேரோட ஜாதக பொருத்தத்தை பார்த்தேன். 36ல 40 பொருத்தம் இருக்கு. 36ல இந்த 40 எப்படி சேருங்க? 40? சில பொருத்தங்கள் 2 முறை கூட சேரும். ஓ, அது சரி. நீங்க சொன்னீங்கன்னா அது சரியா தான் இருக்கும். சரி, 2 முறையா? சரிங்க மாப்பிள்ள, நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எல்லாமே பண்ணுவேன், ஆனா பகல்ல பண்ணுவேன். அதுக்கான அர்த்தம் என்னன்னா, இவ எல்லா வேலையும் சீக்கிரம் முடிச்சிருவான். வேகமா முடிக்கிறதுல கெட்டிக்காரன். என்ன ஒரு குணங்க. சரியா சொன்னீங்க. சில நல்ல குணங்கள் இருக்குன்னா குறைகளும் இருக்கும்ல. குறைகளா? ராஜகுரு அவர்களே, என்னுடைய மனைவி இப்ப என்ன சொல்ல வரானா, எங்க மகன் சரியான நேரத்துல எல்லாத்தையும் முடிக்கணும்னு கட்டாயப்படுத்துவான். அததான் குறைன்னு சொல்றா. பொண்ண பாக்குறதுக்காக நாங்க ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கோம். ஆமா, பொண்ணு எங்க? இதோ வந்துருவா. இதோ கூப்பிடுறேனே. எங்களோட அனந்தா இருக்காளே, அவ லட்சத்துல ஒருத்தி. நீங்க இவ்வளவு சொல்றீங்க, உங்க தங்கச்சி நான் பார்த்தே ஆகணும். சீக்கிரம் கூப்பிடுங்க. ஆமா, வர சொல்லுங்க. இதோ இப்பவே கூப்பிடுறேன். பொண்ணை கூட்டிட்டு வாமா. அப்போ நீங்க அந்த பொண்ணை பாத்தீங்களா? அந்த பொண்ணு வயசு என்னன்னு விசாரிச்சீங்களா? ரொம்ப வயசானவங்களா தெரியறாங்க. அடே, ஆனா பொண்ணு தானே. மகனே, வயசுல என்னடா இருக்கு? சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் என்ன வயசுன்னு உனக்கு எப்படி தெரியும்? விட்றா. மகனே, இது ராஜகுரு தத்தாச்சாரியாருடைய தங்கச்சி. நல்லா புகழ்ந்து பேசு. அடடா, பேரழகு. சரி, நீங்க திருமணத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க? திருமணமா? திருமணத்துல ரொம்ப முக்கியமானது காதல் தான். ஆமா. கணவன் மேல பக்தி, பஜனைகள், பூஜைகள், கீர்த்தனைகள் இதெல்லாம் பண்றதுல தான் நம்ம வாழ்க்கையே அடங்கி இருக்கு. அப்போ இவங்களுக்கு வயசு அதிகம்னு சொன்னல, இவ கல்யாணம் பண்ண வந்திருக்காளா இல்ல வேற எதுக்காவதா? என்ன சொல்றாரு? ஒண்ணு இல்ல ராஜகுருவே, அது என்னன்னா பையனுக்கு பொண்ண ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன பார்க்காமலேயேவா? அதேதான். பொண்ணை பார்த்ததுக்கு அப்புறம் உங்க விருப்பத்தை சொல்லுங்க. அதான் பார்த்துட்டோமே, முன்னாடி தானே இருக்காங்க. யார பாத்தீங்க நீங்க? உங்க தங்கச்சிய? இல்ல இல்ல. அட, இது குரு மாதா.
இவங்க இவரோட தங்கச்சி இல்ல, இவரோட மனைவி. அப்பா ஏற்கனவே சொன்னல இவங்களுக்கு வயசு அதிகம். அட கல்யாணங்கிற பேர்ல எந்த பொண்ணை வேணாலும் கட்டி வச்சிருவீங்களா? ராஜகுரு அவர்களே, உங்க வீட்டுல நாங்க எந்த பொண்ணை பார்க்க வந்திருக்கோமோ அவங்கள சீக்கிரம் வர சொல்லுங்க. உங்க ஆர்வம் எனக்கு புரியுது. அனந்தாவை பாக்குறதுல கூப்பிடுறேன். அனந்தாவை கூப்பிடுமா? சரிங்க. பொண்ணு ரொம்ப அழகா இருக்கா. நம்ம நைனேஸ்வருக்கு பொருத்தமா இருப்பா. ஆனா இது என்னங்க? அந்த குழந்தையோட அம்மா இவதானா? அட, உன் மகனை அந்த பொண்ணுக்கு கட்டி கொடுக்க போறியா இல்ல அந்த குழந்தைக்கா? அட, குழந்தை இருக்கட்டும் இல்லாம இருக்கட்டும், அதுல என்ன பிரச்சனை? பிரச்சனை இருக்கு. அந்த குழந்தைய பத்தி அவங்க கிட்ட கேளுங்க. வணக்கம். வணக்கம். குழந்தை ரொம்ப அழகா இருக்கான். இது உங்க தோழியோட குழந்தையா? என்ன? தோழியோட குழந்தை எல்லாம் இல்ல, எங்க குழந்தை. இவங்களோட குழந்தை, இவங்க குழந்தை. ஆனா இவனை நான் தனியா தான் பெத்துக்கிட்டேன். என்னப்பா நீங்க கல்யாணத்துக்காக நீங்க பொண்ணோட சேர்த்து குழந்தைய கேட்டுட்டீங்களா என்ன? மனைவியோட குழந்தைய இலவசமா? நல்லது தானடா, எந்த கஷ்டமும் படாம குழந்தை கிடைச்சிடுச்சு, உனக்கு வேலை மிச்சம். உங்களோட தங்கச்சிக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியே குழந்தை பிறந்துருச்சா? எவன் சொன்னது? இப்பதானே உங்க தங்கச்சி சொன்னாங்க இந்த குழந்தை அவங்களோடதுன்னு. இது என் தங்கச்சி இல்லைங்க. அது அந்த பண்டித ராமகிருஷ்ணன் இல்ல, அவரோட மனைவி. அவங்க இப்போ என் தங்கச்சியோட தோழி. ஒருவேளை உங்க தங்கச்சி இங்கதான் இருக்காங்கன்னா அவங்கள சீக்கிரம் கூப்பிடுங்க. எங்களை எதுக்கு காக்க வைக்கிறீங்க? எங்களை நீங்க காக்க வைக்க முடியும், ஆனா அஸ்தமனமாக போற சூரியன் யாருக்காகவும் காத்திருக்காது. நான் இப்ப அவளை கூப்பிடுறேன். அனந்தா, அப்பா என்னாச்சு? நான் இவங்களை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். என்னாச்சு உனக்கு? இரவு நேரத்துல இவ்வளவு நாள் வெளிச்சம் இல்லாம எப்படி வாழ்ந்துகிட்டு இருந்தனோ அதே மாதிரி மனைவி இல்லாம வாழ்ந்துக்கிறேன். கொஞ்சம் அமைதியா இரு. அட கடவுளே, நீங்க எல்லாம் என்ன பேசிட்டு இருக்கீங்க? இவங்க ராமகிருஷ்ணாவோட அம்மா. இப்பவாது பொண்ணை கூப்பிடுங்க, இல்லனா இவங்களை யாரையாவது திருமணம் பண்ணிக்க போறாரு. எனக்கும் அப்படிதான் தோணுது. அது நான் போய் அனந்தாவை கூட்டிட்டு வரேன். இத பிடிச்சுக்கோங்கம்மா. தங்கச்சி எவ்வளவு அழகா இருக்கா. யாரு கண்ணும் பற்றக்கூடாது. வாம்மா, வா வா, உட்காரு.
கோட்டீஸ்வர் ராவ் அவர்களே, உங்க பையன் என்ன செய்யறாரு அதை பத்தி சொல்லவே இல்லையே. அட, என் மகன் அம்பு விடுறதுல பெரிய வீரன். அதனால இவனுக்கு பல வெகுமதிகள் கிடைச்சிருக்கு. ஆனா எல்லா குறியும் தப்பால வைக்கிறாரு. இல்ல இல்ல, அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த நைனீஸ்வரருக்கு அபாரமான திறமை இருக்குங்கிறாரு. ஆமா, காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் சரிதான். ஆனா சாயங்காலத்துக்கு அப்புறம் நான் என்ன சொல்ல வந்தேன்னா, என் பையனோட திறமை எந்த அளவுக்கு இருக்கும்னா, பகல் நேரத்துல வைக்க போர்ல ஒரு குண்டூசி விழுந்தா கூட கண்டுபிடிச்சிருவான். எங்க நகரத்துல ஏதாவது தொலைஞ்சிடுச்சுன்னா அதை தேடுறதுக்காக எல்லாரும் என் மகனை தான் கூப்பிடுவாங்க, தெரியுமா? சிறப்பு சிறப்பு. உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும் சொல்லுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துரும். என்னது? உங்களுக்கு புரியல நைனீஸ்வர் அவர்களே? அனந்தா என்ன சொல்றாங்கன்னா, நீங்க கொஞ்ச நேரத்துல கல்யாணத்துக்கு விருப்பம் தெரிவிக்க போறீங்கல்ல, அதுதான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்றாங்க. அதுக்காக தான் அவங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. சரிதானே? எனக்கு இந்த பொண்ணு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இன்னைக்கு ஏதாவது நல்ல முகூர்த்தத்தை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. அவ்வளவு அவசரமா? ஏன்னா சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் உங்க தங்கச்சி என் கண்ணுக்கே தெரிய மாட்டாங்க. அதாவது இவன் என்ன சொல்ல வரானா, நான் ஏற்கனவே சொன்னேன்ல, இவனுக்கு எல்லாமே சரியான நேரத்துல நடக்கணும். எல்லா வேலையும் சீக்கிரமா நேரத்துக்கு முன்னாடியே பண்ணிடுவான். என்ன மகனே? ஏன்னா சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறமா இவன் எதுக்குமே உதவ மாட்டான். இல்ல, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இவனுக்கு எந்த வேலையும் செய்ய பிடிக்காது. அதான் இந்த காலத்துல இந்த அளவுக்கு நேரத்துக்கு மரியாதை கொடுக்கறது உண்மையிலேயே ரொம்ப பெரிய விஷயம்தான். அவன் ஏன் இன்னும் வரல? கவலைப்படாத, வேற வீட்டுக்கு போறதுக்கு இந்த விஜயநகரத்துல என்ன 4-5 அனந்தாவா இருக்கா, வந்துருவா. கல்யாணம் நிச்சயம் பண்றதுக்குள்ள அவன் வரலனா அதுக்கப்புறம் அவன் வரவே தேவையில்ல. ஆமா, ஒருவேளை மாமா வர்றதுல தாமதிச்சாருனா ஒரு நாள் அவரு அனந்தாவோட குழந்தைகளுக்கு மாமா ஆயிடுவாரு. அனந்த லட்சுமி, நில்லுமா, எங்கம்மா போற? நீ வெளியே போறதா இருந்தா பல்லாக்குல தான் போகணும், நடந்து போக கூடாது. இவன் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? என்ன நடக்குதுங்க? உங்க தங்கச்சியோட கல்யாண ஏற்பாடு. ஆனா அது இனி நடக்காது. ஏன்னா நான் வந்துட்டேன்ல. என்ன, நான் சரியா சொன்னேன்ல? சத்தமா சொல்லுங்க. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் வீட்டுக்கே வந்து என் தங்கச்சியோட கல்யாணமே நடக்காதுன்னு சொல்லுவேன். என்ன, என்னோட கல்யாணமும் நடந்துருச்சு. எனக்கும் அனந்தாவுக்கும் கல்யாணம் முடிஞ்சிருச்சு. என்னைக்கு எந்த நேரத்துல நடந்துச்சுடா? ஆனா நான் இதை யோசிக்கவே இல்லையே. கோவிந்த், என்ன நீ மறந்துட்டியா? நம்ம கல்யாணம் போன பௌர்ணமி அன்னைக்கு அம்மன் கோவில்ல நடந்ததே. ஆமா, இதெல்லாம் நானும் சொல்ல வந்தேன். அப்பா இவ யாரு? இங்க வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான். சூரியன் வேற மறைய போகுது. கொஞ்சம் பொறுமையா இருங்க. நீ யாருங்கறத அப்புறமா சொல்லு. உனக்கு முதல்ல என்ன வேணும்னு சொல்லு. அட, நேரம் இல்ல. பாருங்க, எனக்கும் அனந்தாவுக்கும் கல்யாணம் முடிஞ்சிருச்சு. இப்போ நீங்க அவளை தப்பான கண்ணோட்டத்துல பார்க்க கூடாது. யார் இவன்? சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் தப்பான கண்ணோட்டத்துல இல்ல, என்னால பார்க்கவே முடியாது. போதும், நான் கோவத்துல இருந்தாலும் இருக்கிற சூழ்நிலை என்ன கட்டுப்படுத்தி வைக்குது. இப்ப எனக்கு தெரிய வேண்டியதெல்லாம் இப்போ இது எப்படி நடந்ததுங்கிறதா. எப்படியா? அத நான் சொல்றேன். முதல்ல நாங்க 2 பேரும் கோயிலுக்கு போனோம். அப்புறம் நான் அவ கழுத்துல மாலைய போட்டேன். அப்பா. அப்புறம் அவ எனக்கு மாலைய போட்டு விட்டா. அம்மா இருப்பா. அதுக்கப்புறம் நாங்க அக்னி குண்டத்தை சுத்தி வந்தோம். அதுக்கப்புறமா நாங்க மூடுவாய முட்டாள்.
நான் கேட்டது இது எப்படி நடந்ததுங்கிறது தான். நடந்தது எப்படின்னு கேட்கல. என் கையால தான் இவனை நான் கட்டி போட்டுட்டு வந்தேன். இவனை நாங்க எங்க கையால அவுத்து விட்டுட்டோம். இது பண்டிதர் ராமகிருஷ்ணர். அப்பா, இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? அது என்னன்னா, இவன் ஒரு பைத்தியக்காரன். நீங்க என்னோட தம்பிய பைத்தியக்காரன் சொல்றீங்களா? பைத்தியம்னு தான் சொன்னேன். ஒருவேளை பைத்தியம் இல்லைன்னா குற்றவாளிய சிறைச்சாலைக்கு தான் போகணும். நைனீஸ்வர ராவ் அவர்களே, அது என்னன்னா ஒரு நரம்பு பாதிக்கப்பட்டுருச்சு. அதனால இவன் கொஞ்சம் பைத்தியமாயிட்டான். எங்க கல்யாணம்னு பேசுறாங்களோ அங்க போய் இவன் நின்னுடுவான். அப்புறம் கத்தி கத்தி இவனுக்கு அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லுவான். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை அங்கிருந்து துரத்திடுவான். மாமா, இதெல்லாம் என் திட்டத்திலேயே இல்லையே. உன் திட்டத்துல இல்ல, என் திட்டத்துல இருக்கு. அடுத்த திட்டம் என்னன்னு சொல்றேன் கேளு. நகர காவலருக்கு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். சிப்பாய்களோட இங்க வந்துகிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் சிறைச்சாலையில உன் கல்யாணம் நடக்க போகுது. இல்ல இது இங்க பாருங்க, இப்படி எல்லாம் நடக்க கூடாது. நான் இப்படிதான் பண்ணுவேன், இன்னும் அதிகமா பண்ணுவேன். இதோட நிறுத்துங்க. இப்ப நீங்க 3 பேருமே இங்க இருந்து கிளம்புங்க. இப்பவே கிளம்புங்க, கிளம்புங்க, கிளம்புங்க. பண்டித ராமகிருஷ்ணரே, இன்னைக்கு நீங்க ஒரு உண்மையான பண்டிதருங்கிறத நிரூபிச்சிட்டீங்க. ஏன்னா இன்னைக்கு உங்களால தான் என் தங்கச்சியோட மரியாதையும் மானமும் காப்பாற்றப்பட்டிருக்கு. குருவே, நான் என்ன நானே காப்பாத்திக்கிட்டேன். இதுல உங்களுக்கும் நல்லது நடந்திருந்தா நல்லது. சரி, இவங்கள கவனிங்க. உட்காருங்க, உட்காருங்க. இவரு நைனீஸ்வர். இவர் செல்வந்த கோடீஸ்வரர். கோடீஸ்வர் ராவோட சீமந்த புத்திரர். குருவே, கடவுள்கிட்ட வேண்டிக்கிறது ஒண்ணுதான். நீங்க உங்க தங்கச்சி மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கீங்களோ அதை விட உங்களுக்கு 2 மடங்கு சந்தோஷம் கிடைக்கணும். மன்னிச்சிருங்க. அதான் சொல்லுவாங்களே, நல்ல காரியம் நடக்கும்போது இடையூறு நடந்தா அதுவும் நல்லதாவே முடியும்னு. சின்ன சின்ன இடையூறுகள் நல்லது தானே. மகனே, உனக்கு பொண்ண பிடிச்சிருக்குல்ல? மாப்பிள்ள, இத பாருங்க, நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க பேசுறத கேட்டா மட்டும் போதாதா? அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்களும் அனந்தாவும் ஒருத்தர் பாத்துக்கங்க, நல்லா பேசிக்கங்க, புரிஞ்சுக்கங்க. நான் உங்க தகச்சிய சூரிய ஒளி இருக்கும் போது மட்டும்தான் பார்க்க முடியும். மகனே, கொஞ்சம் யோசி. கல்யாணம் பண்றதுக்கான நல்ல வாய்ப்பு இனிமே உனக்கு எப்பவும் கிடைக்காது. எப்படியோ சூரிய மறையறதுக்கு முன்னாடியே பொண்ணை நல்லா பாத்துட்டல, அப்புறம் என்ன, நல்லா புகழ்ந்து பேசு பேசு. நிச்சயமா. இவ்வளவு அழகான ஒரு பொண்ணை எவனாச்சும், அதாவது யாராச்சும் வேணான்னு சொல்லுவாங்களா? குணத்துல சிறந்தவங்க, அழகுலையும் சிறந்தவங்க, கலாச்சாரம் வேற தெரிஞ்ச பொண்ணு. என் வாழ்க்கையிலேயே நான் இந்த அளவுக்கு புகழ்ந்ததே இல்ல. ஒரு நாள் கூட புகழ்ந்தது இல்லைங்க. அது வருணமாலா, என்னோட மனைவிங்க. இதோ இருக்கா, உங்க வருங்கால மனைவி இங்க இருக்காங்க. இவரு எல்லாத்தையும் எதுக்காக குரு மாதாவை பார்த்து சொல்றாரு? அட, இவனுக்கு குறும்பு ரொம்ப அதிகமாயிடுச்சு. உங்களை என்னோட மனசுக்கு ரொம்ப ரொம்ப ரொம்பவே பிடிச்சு போச்சு. குணத்துல சிறந்தவங்க, அழகும் கூட. கலாச்சாரத்துல உங்களை மிஞ்ச ஆளே கிடையாது. உங்க மக ரொம்ப நல்லவருங்க. உங்களை என்னுடைய வாழ்க்கை துணையை ஏத்துக்க நான் தயாரா இருக்கேன். உங்களை என்னோட மனைவியா அடையிறது என்னோட பெரும் பாக்கியம். உங்களோட நெத்தியில நான் குங்குமம் வைக்கிறதுக்கு ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும். ராஜகுருவே, நீங்க ஏன்
கை தட்டினீங்க? குரு சும்மா தான் கையை தட்டினாரு. ஆனா நீங்க ஒரு விஷயம் சொல்லுங்க, உங்களோட மகன் அவருடைய சிறந்த பார்வையால திரும்பவும் எப்படி குறிய தவற விட்டாரு? அட பண்டிதர் ராமகிருஷ்ணரே, என் மகன் எல்லாத்தையும் அனந்தா கிட்ட தான் சொல்லிருக்கான். ஆனா பாத்துக்கிட்டு இருந்தது குருவ. ஏன்னா அவனுக்கு இப்ப வெக்கமா இருக்கு. வீட்டுக்குள்ளே வளர்ந்த பையன் இல்லையா, அதான் இப்படி இருக்கான். பொதுவா பெண்கள் வெக்கப்படுறது நம்ம கலாச்சாரம் தான். ஆனா ஆண்கள் வெக்கப்படுறது கூட நம்ம கலாச்சாரம் தான். இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கிறேன். நான் என்ன சொன்னேன்னா, அனந்தாவோட கல்யாணத்துக்குங்க. நீங்க இந்த சம்பந்தத்தை ஏத்துக்கிட்டு நீங்க எங்களுடைய பெருமையை அதிகமாக்கிட்டீங்க. நாங்க உங்களுக்கு வாக்கு கொடுக்கறோம். நாங்க உங்களோட தங்கச்சிய எங்களுடைய செல்வத்தால ராணி மாதிரி வச்சு பார்த்துப்போம். எந்த கஷ்டமும் வர விட மாட்டோம். நீங்களே பாருங்க கோட்டீஸ்வர் ராவ் அவர்களே, என் வீட்டை நான் எந்த அளவுக்கு அலங்காரப்படுத்துவேன்னா நீங்களே குழம்பி போயிடுவீங்க. அழகா இருக்கிறது கல்யாண பொண்ணோட அலங்காரமா இல்ல என் வீட்டு அலங்காரமான்னு. சரி, அப்படின்னா நாங்க கிளம்புறோம். சீக்கிரமாவே சந்திப்போம். பாப்பா போவோம். பாத்து பாவா போலாம். குருவே, கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம நைனேஸ்வரரையும் அனந்தாவையும் ஒரு முறை சந்திக்க வைக்கணும். பாருங்கண்ணா, யார நீங்க என் வாழ்க்கை துணையாக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அவரை ஒரே ஒரு தடவை என்ன தனியா சந்திக்க விடுங்க. இப்போ அதுக்கான என்ன தேவைன்னு தான் என் கேள்வி. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.